ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப் வெரைட்டி, க்ரீமி மஷ்ரூம் சூப். ரொம்ப ஹெல்த்தி, ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு கப் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு 4 ஹவர்ஸ்க்கு நமக்கு சாப்பிட தோணாது, அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீமி மஷ்ரூம் சூப் எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்புக்கு நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன், அதாவது 200 கிராம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை நல்ல சின்னதாட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, அதையும் நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு அரை கப்பு பால். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பேன் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர்னால் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் உருகிடுச்சு. இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை 3ஐயும் அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பட்டரில் இந்த பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இந்த டைமில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா மஷ்ரூமையும் நம்ம சேர்த்துக்குவோம். இதில் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா மஷ்ரூம் வதங்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக விடுவோம். இப்போ மூடி எடுத்து பார்த்தா அந்த மஷ்ரூம் நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வரணும். அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சு எடுப்போம். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக விட்டுருவோம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. இப்போ இதில் ஒரு 3/4 அளவுக்கு நம்ம அந்த மஷ்ரூமை நம்ம எடுத்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிடுவோம். ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடணும். ஒரு 1/4 பங்கு மட்டும் பேனில் இருக்கட்டு. இப்போ பாருங்கள், நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அந்த பேனில் மிச்சம் வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமோடு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி அந்த மிக்ஸி கப்பில் விட்டு அதையும் கொஞ்சம் அலசி விட்டுருங்க. அதாவது 2 கப்பு தண்ணி அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த நம்ம அரைச்ச விழுது கட்டிப்படாமல் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கொதிக்கட்டு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு அரை கப்பு பாலை இதில் சேர்த்துக்கோங்க. பால் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்காட்டா பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் வாட்டரையே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கொதி வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் கொதிக்கட்டு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால சூப் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. சூப் நல்லா திக்காக ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க.
பெப்பர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 கொதி வரட்டு. இப்போ சூப் நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இப்போ ஃபைனலாட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளவு சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. பாருங்கள் நல்லா திக்காட்டு க்ரீமியாட்டு எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.